அகாடமிக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருப்பீங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் அகாடமிக் இயர் ஃபார் த ஃபவுண்டேஷன். ஸோ அதோட அக்யூமுலேட்டிவான அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப். ஓகே, ஸோ ஒர்க் ஷாப்னா என்ன சார்? என்ன பண்ண போகிறோம் ஒர்க் ஷாப்பில்? நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க, நிறைய கான்செப்ட்ஸை புதுசாக கற்றுக்க போகிறீங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு திங்க் பியாண்ட். ஸோ ஃபவுண்டேஷனோட ஒரு கோர் என்ன அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு பி எக்ஸப்ஷனல். அதாவது மற்றவங்க மாதிரி இல்லாமல் புதுசாக எப்படி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கிறணும். கரெக்டா? ஸோ ஹவு டு டூ தட்? பை கனெக்டிங் த டாட்ஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தெரியாத விஷயங்களை எப்படி அசியூம் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாலேஜ் டெவலப் ஆகுது. ரைட்? ஸோ ரைட் நவ் யூ ஆர் ஹியர் டு டூ தட். ஸோ நம்ம கூட வந்து கிடியன் சார் இருக்காங்க, சரண்யா மேம் இருக்காங்க, மஹிமா மேம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து we are going to do some activities and we are going to learn a lot today. Are you excited? Yes sir. Are you excited? Okay, very good. So now I invite our physics faculty Gideon sir to take on. Yeah, hi everyone. Hi. ஏடா சவுண்டே காணோம். ஹாய். ஓகே, ஐ திங்க் காலைல சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஏய், சூப்பரான டோன்ரா உனக்கு. குட். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன சாப்பிட்டீங்க காலையில? சார் பொங்கல் சார். சரி, ஓகே, எல்லாருமே சாப்பிட்டீங்க ரைட்? யார் யாரெல்லாம் சாப்பிடல? ஓகே, எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்க. ஓகே, சரி. யாராவது என்ன கேட்டிங்களா சார்? நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? சார் நீங்கள் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்லன்னா என்ன சார்? கரெக்டா? ஓகே, சரி. இன்றைக்கும் நானும் இன்றைக்கி பயங்கரமாக சாப்பிட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்கோட வந்திருக்கேங்க. சி, ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக என்னை யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? யார் யாருக்கெல்லாம் தெரியும் ஒன்று? ஓகே, யா, ஹாய் சுர்வேஷ், ஹாய் நேதானியா, ஹாய் 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 எவ்ரிவன். ஓகே சரி. ஸோ எனக்கும் உங்களில் உள்ள நிறைய பேர், ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கைஸ்? என்னன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்கள் எல்லாரையுமே நான் பார்த்துட்டு ஆஃப்லைனில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நானும் அப்படி தானே இருக்கேன், ஆன்லைனில் இருக்கிறத விட ஆஃப்லைனில். ரைட்? ஓகே சரி. ஸோ நம்ம எப்போவுமே கிளாஸஸில் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபன்னான வேலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சயின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஷால் வி ஸ்டார்ட்? குட். ஓகே சரி. ஸோ இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் ஒன் திங். என்ன அப்படின்னா கைஸ், திஸ் இஸ் நாட் அ ஸ்கூல், ஓகேவா? அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிலாம். இது உங்களோட ஸ்பேஸ். ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, யூ கேன் ஷவுட், யூ கேன் கிளாப், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை என்ன பண்ணக்கூடாது, மூடி வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ யூ கேன் ஷவுட், யூ கேன் கவுண்ட், யூ கேன் டெல் எனிதிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று சொன்னேன் அப்படின்னா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? ரைட், ஓகே சார், ஆர் எஸ் சார். Shall we start? Shall we start? Shall we start? Good, super. Okay, இப்போதான் எனக்கு கொஞ்சம் பவர் வருது. ஓகே சரி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ். இது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க எல்லாரும், பட் இட்ஸ் நாட் அ ஹார்ட் பார்ட். இது ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட். சரி, ஓகே. தீபாவளி போச்சு, கரெக்டா? எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ணீங்க தீபாவளி? சார் கரெக்ட். சரி, ஓகே. எத்தனை பேர் சார் நான் வெடியை கையில் தூக்கி போட்டேன் சார்? ஓகே, யூ கைஸ் ஆர் போல்டு. ஓகே, பட் ஆனால் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே சரி. ஸோ இந்த தீபாவளி ராக்கெட்ஸ் விட்டீங்களா? ராக்கெட் விட்டீங்களா? ஓகே, ஃபன்னான மூமெண்ட்டாக நடந்திருக்கும்ல தீபாவளி ராக்கெட்டில். கரெக்டா? விட்டோன்னா யாராவது வீட்டில் போய் விழுந்துரும். ரைட். ஓகே சரி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஒட்டுமொத்த பேஸாக இருக்க போகிறது வந்து ஒரு ஸ்பேஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சரி, ஸோ நம்ம எல்லாருமே தீபாவளி ராக்கெட்ஸ் விட்டுருப்போம். கரெக்டா? தீபாவளி ராக்கெட்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ஆக்சுவலி சூப்பரா, ஒரு சிலிண்டர் மேல ஒரு கோன் வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் இருக்குமா தீபாவளி ராக்கெட்ல? கீழே ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பாங்களா? கரெக்டா? சரி, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த தீபாவளி ராக்கெட்ல எதுக்காக அந்த ஸ்டிக் வச்சிருக்காங்க? ஆக்சுவலி டு பேலன்ஸ். ஏன்னா அப்பதான் பாட்டிலுக்குள்ள போட்டு
அப்படின்னு பார்க்கும். கரெக்டா? ஓகே கைஸ், ஆக்சுவலி என்னன்னா உங்களை மாதிரி இருக்கும்போது நானும் அப்படிதான் நினைச்சேன். அந்த ஸ்டிக்கு வந்து பாட்டில்ல நிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு நினைச்சேன். பட் அதுக்காக மட்டும் கிடையாது கைஸ், அது பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு. கிளியரா? ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி என்ன பண்ண போறோம், பயங்கரமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கிளியரா? ஸோ இன்னைக்கு ராக்கெட்ல உள்ள பிசிக்ஸ், ராக்கெட்ல உள்ள கெமிஸ்ட்ரி, ராக்கெட்ல உள்ள சயின்ஸ், ராக்கெட்ல உள்ள மேக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பயாலஜி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம். கிளியரா? ஓகே கைஸ், சரி. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியுமா தீபாவளியோட ராக்கெட்டுக்கும் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் போனால ஒரு ராக்கெட், அதுக்கும் ஒரே சயின்ஸ் பிரின்சிபல் தானே சார்? சும்மா சொல்லாதீங்க. தீபாவளி ராக்கெட்ல அந்த ஸ்டிக் இருக்கு, ஒரிஜினல் ராக்கெட்ல எங்க அந்த ஸ்டிக்கு? யோசிச்சிருக்கீங்களா யாராவது இதா? குட். ஓகே கைஸ், அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம ராக்கெட்டை பத்தி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு ராக்கெட் எப்படி பறக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. கரெக்டா? கிளியரா? சரி, ராக்கெட் எப்படி பறக்குது? அப்படிதானே பறக்குது. கரெக்டா? எப்படி பறக்குது? எனிஒன் இமிடியேட் பண்ணுங்க பார்க்கலாம் யாராவது. ராக்கெட் எப்படி பறக்கும்? தீபாவளி ராக்கெட் விட்டனா எப்படி பறக்கும் அது? சார் சம்டைம்ஸ் வெடிஞ்சிடும் சார், டொம்முன்னு. கரெக்டா? ஓகேடா, சரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை வந்து நம்ம வந்து பிசிக்ஸ் கிளாஸ்லயே நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? மோஸ்ட் ஆஃப் த டைம்ல நம்ம பிசிக்ஸ் கிளாஸ்ல நம்ம ஸ்கூல்ஸ்ல இதை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஒரு ராக்கெட் எப்படி பறக்குது அப்படின்னா, இந்த நியூட்டன் ஒருத்தர் இருந்தார்ல, யார் அவரு சார்? அவர் ஏன் சார் சொல்றீங்க? அவரால் தான் சார் இப்போ சயின்ஸ் புக் இவ்வளோ பெருசா கஷ்டமா இருக்கு. கரெக்டா? ஓகே, சரி. நியூட்டனோட தலையில விழுந்தது ஆப்பிளா மேங்கோவா? ஆப்பிள். ரைட், பரவாயில்ல கைஸ், சயின்ஸ் கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல. குட். ஓகேடா, சரி. ஸோ நியூட்டனோட தலையில விழுந்தது ஆப்பிள். கரெக்டா? விழுந்தோன்னே அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? மாஸ் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஓ, கிராவிட்டி. ரைட். ஆப்பிள் விழுந்தோன்னே கிராவிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா? ஸோ அதே நியூட்டன் தான் நியூட்டன் தேர்ட் லாவையும் அவர் எழுதினார். கிளியரா கைஸ்? சி, ஒரு ராக்கெட் பறக்கிறதுக்கு எந்த பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நியூட்டன்ஸோட தேர்ட் லா. கிளியரா? என்ன லா? ஏய், குட், சூப்பர் கைஸ். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. It's nothing but இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கைஸ். சி, இந்த நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும். எனி வாலண்டியர்ஸ்? Yeah, come. கைஸ் உட்கார்ந்துருக்க கூடாது, டக்குன்னு கை தூக்கிட்டு வந்துடணும். குட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சாக்லேட் வாங்க போறேன். யார்கிட்ட இருந்து சாக்லேட் வாங்க போறேன்னு கேட்டீங்க அப்படின்னா வாட்ஸ் நேம்? அஸ்வின். அஸ்வின் கிட்ட இருந்து நான் சாக்லேட் ஒன்று வாங்க போறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ அஸ்வின் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டோர் ஒன்று வச்சிருக்கான், சாக்லேட் ஸ்டோர். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவன்கிட்ட நான் சாக்லேட் வாங்க போறேன். சி கைஸ், என்கிட்ட 1 ரூபி இருக்கு. சரியா? என்கிட்ட 1 ரூபி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அஸ்வின் கிட்ட போயிட்டு சாக்லேட் கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாரா? மண்டேல ஒன்று கொடுப்பாரு. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய 1 ரூபியை எடுத்து இப்போ நான் அஸ்வின் கிட்ட கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்கிட்ட இருக்கக்கூடிய 1 ரூபியை நான் கொடுத்தேன் தெரியுமா அஸ்வின் கிட்ட? இது ஆக்ஷன். கிளியரா? சரி, ஓகே. இப்போ அஸ்வின் அந்த 1 ரூபியை வாங்கிட்டு அஸ்வின் என்ன பண்ணுவான்? கரெக்டா? கரெக்ட். பாக்கெட்ல போட்டு சாக்லேட் எல்லாம் கிடையாது கிளம்புங்கன்றவாரா? சொல்ல மாட்டோம். கரெக்டாரா? அஸ்வின் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவீங்க அஸ்வின்? சாக்லேட் எனக்கு ஒன்று ரிட்டர்ன் கொடுப்பாங்க. கரெக்டா? சி கைஸ், இதுல நான் 1 ரூபி நான் அவருக்கு கொடுத்தேனா அது ஆக்ஷன். இப்போ அந்த 1 ரூபியை வாங்கிட்டு அஸ்வின் என்ன பண்ணாரு? எனக்கு ஒரு சாக்லேட் ரிட்டர்ன் கொடுத்தாரு. அது ரியாக்ஷன். குட், சூப்பர் கைஸ். இதுல நல்ல ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் நான் அவங்ககிட்ட 1 ரூபி கொடுத்தேன் அப்படின்னா சார் எனக்கு நல்லா தாராள மனசு சார், அதனால 10 ரூபி டெய்லி மில்க் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுப்பாரா? ரைட். நான் 1 ரூபி கொடுத்தேன் அப்படின்னா 1 ரூபிக்கு ஈக்குவல் வேல்யூவான சாக்லேட் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு நியூட்டன்ஸோட தேர்ட் லா ஒர்க் ஆகுது. தேங்க்யூ அஸ்வின். குட். ஸோ எல்லா ஆக்ஷனுக்குமே ஒரு ரியாக்ஷன் இருக்கு. கிளியரா? அந்த ரியாக்ஷன் ஈக்குவலாகவும் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கும்ன்றது தான் நியூட்டன்ஸோட தேர்ட் லா. கிளியரா? ஸோ ஒரு ராக்கெட் ஒர்க் ஆகிறதுக்கு இதுதான் பிரின்சிபல். கிளியரா? ஓகே, சரி. ஸோ இந்த நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை பத்தி இன்னும் பயங்கரமான எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு இன்னொருத்தர் சூப்பரான ஒரு மேம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நம்ம இதோட நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போலாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு ராக்கெட் எப்படி இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் கேட்கும்போது ஐ காட் அ பியூட்டிஃபுல் ஆன்சர். என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா சார் ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்கும் சார், சிலிண்டருக்கு மேல என்ன இருக்கும்? கோன். ரைட். ஓகே, நான் இதை பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன் என்னன்னா தீபாவளி ராக்கெட்டுக்கும் மேல ஒரு கோன் இருக்கு, ஒரிஜினல் ராக்கெட்லயும் ஏன் அந்த கோன்? ஹே, குட், சூப்பரா, டு மூவ் த ஃபாஸ்டர். கரெக்டா? கரெக்டான ஆன்சரா?
சார் இது தப்பு சார், யாராவது சொல்றீங்களா? எனிஒன்? ஓகேங்க சரி. ஸோ இது எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் அ டேர்ம் கால் டிராக். சார் டிராகா? டிராக்னா என்ன சார்? இன்னைக்கு எத்தனை பேர் வண்டியில் வந்தீங்க? பைக்கில். ஓகே, இன்னைக்கு பைக்கில் வரும்போது நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? ஃபாஸ்ட்டாக பைக்கில் போகும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம? கரெக்ட், ஏர் பியர்சிங். கரெக்டா, காத்து நம்ம மேலே பட்டேன்னா ஆகும், முடியெல்லாம் பின்னாடி போகும். கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம டிராக்னு சொல்கிறோம். கிளியரா? அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை கைஸ். காத்து உங்களை தள்ளிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிராக். கிளியரா? இப்போ நான் இப்படி ஊதுறேன்னு வச்சுக்கலாம், உங்க காத்து உங்க மேல வந்து மோதிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிராக். கிளியரா? சரி, இந்த டிராக் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டிராக் ஃபோர்ஸை நம்ம கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ராக்கெட்ல இந்த கோன் ஷேப்ல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அதை நம்ம கொடுக்கும். சரி ஓகே சார், சும்மா பேசிட்டே இருக்கீங்களே சார், தியரி கிளாஸ் போரிங் லைட். கரெக்ட் தானே? கரெக்ட். தியரி கிளாஸ். ஓகே, அப்ப என்ன வேணும்? Practical. Okay, shall we do a practical one? Clear? Okay guys, சரி okay. So I just wanna give this sheet guys. So உங்களுக்காக ஒரு சூப்பர்வான ஒரு விஷயத்தை நான் டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் guys. என்ன தெரியுமா? We gonna do our own rockets. Clear? ஸோ இந்த செஷன் எண்ட் ஆகும்போது, இந்த ஒர்க் ஷாப் எண்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்களே சொந்தமாக என்ன பண்ண போறீங்க? ஒரு ராக்கெட்டை இன்வென்ட் பண்ண போறீங்க. கிளியரா? நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு பிடிச்ச உங்களோட ஸ்டைலில் என்ன பண்ணலாம்? ஒரு சூப்பர்வான ஒரு ராக்கெட்டை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். கிளியரா? அதுக்கான ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட் தான் கைஸ் இப்போ நான் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் சர்க்கிள், ரெக்டாங்கிள், வேற ஒரு ஸ்கொயர் ஷேப். கரெக்டா? கிளியரா? சரி, ராக்கெட்ல என்னென்ன ஷேப்ஸ்லாம் கைஸ் இருக்கும்? நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸ் இருக்கும், கோன் ஷேப்ஸ் இருக்கும், ரைட்? அது மட்டும் தான் இருக்குமா? ஓகே, சர்க்கிள் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், வேற எதுவும் எந்த ஷேப்பும் இருக்காதா ராக்கெட்ஸ்ல? ஐ திங்க் நீங்க யாரும் ராக்கெட்ஸ் ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, அது என்ன ஷேப் அப்படின்றத நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம தான் பண்ணி பார்க்கலாம். கிளியரா? ஓகே ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களோட ஒர்க் ஷீட் இருக்கு தெரியுமா? திஸ் இஸ் யோர் டெம்ப்ளேட். கிளியரா? இந்த டெம்ப்ளேட்ல இங்க கீழே ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கு தெரியுமா? தெரியுதா கைஸ்? ஸோ இந்த ரெக்டாங்கிளை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். கிளியரா? ஸோ வி கோனா டூ ஒன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் பார்ட் இருக்கு தெரியுமா, அந்த ரெக்டாங்கிள் பார்ட்டை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், அதுல இருந்து கட் பண்ணி அதுல இருந்து தனியா ஸ்பிளிட் அப் பண்ணுங்க பார்க்கலாம். குயிக்கா எவ்ரிவன். Yep. So guys, உங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ரெண்டு ஷீட்ஸ் இருந்திருக்கும். See, one second, listen, everyone. See, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணிருக்கேன்? என்ன பண்ணிருக்கேன்? ரெண்டு தானா என்ன பண்ணிருக்கேன்? நான் ஸ்பிட் அப் பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி ஸ்பிட் அப் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கலாம். everyone. Good, சூப்பர்டா, சூப்பர். everyone guys, yeah, நமக்கு வெறும் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் தான் வேணும். இந்த ரெக்டாங்கிள் தூக்கி போட்டுற கூடாது, அது இன்னொரு எக்ஸ்பெரிமென்ட்க்கு நமக்கு வேணும். கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் நமக்கு வேணும். கிளியரா? ஜஸ்ட் டேக் ஒன் ரெக்டாங்கிள். everyone எடுத்துட்டீங்க அப்படினா ஜஸ்ட் நீங்க இப்படி ஷோ பண்ணுங்க பார்க்கலாம். everyone good, இது பயங்கர ஃபாஸ்டா இருக்கேடா. good, சூப்பர் guys, good. so guys, எல்லா கிட்ட இந்த ஒரே ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்ஸ் எடுத்துட்டீங்களா? everyone? yes sir. yeah, good. everyone? Good, thank you da. Okay guys, சரி, இப்போ the next thing என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்க அப்படினா, இது என்ன ஷேப் ஆக்சுவலி? இது ரெக்டாங்கிள். good. இத நான் சிலிண்டர் ஷேப்ல மாத்த போறேன். எப்படி மாத்துறது? good, by rolling. கரெக்ட்டா? சரி, இப்போ இத ரோல் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால I'll give these five. so இந்த five யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? இது ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இத ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் the most important thing என்னன்னா guys, இந்த பைப்பை நீங்க ரொட்டேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ண கூடாது அப்படின்னா, see everyone, listen, everyone see, இத ரொட்டேட் பண்ணும்போது சார் இது வெளியவே வராத அளவுக்கு அப்படியே டைட்டா பண்ணக்கூடாது. கிளியரா? அப்படி பண்ணக்கூடாது. சோ இது நீங்க எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன ஆகணும்? இது ஃப்ளோ ஆகணும். கிளியரா கைஸ்? புரியுதா? இது இந்த மாதிரி என்ன ஆகணும்? எனக்கு ஃப்ளோ ஆகணும். சோ ஃப்ளோ ஆகுற மாதிரி அளவுக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் glue and can stick. கிளியரா?
ஓகே சரி. சோ சார் நான் இத பக்காவா நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் சார். என்னோட சிலிண்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார். இதுக்குள்ள எனக்கு போயிட்டு வர மாதிரி எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம கட் பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட அதே டெம்ப்ளேட்ல கைஸ் இங்க செகண்டா ஒரு சர்க்கிள் இருக்கு தெரியுமா? செகண்ட் சர்க்கிள். அந்த சர்க்கிள் மட்டும் கேர்ஃபுல்லா கட் பண்ணி எடுங்க பார்க்கலாம் எவ்ரிவன். இந்த செகண்டா இருக்கக்கூடிய சர்க்கிள் மட்டும் கேர்ஃபுல்லா டக்குன்னு கட் பண்ணி எடுங்க பார்க்கலாம். ஓகே கைஸ் யப் கைஸ் அத பாக்குறதுக்கு நல்லா பெரிய சைஸ் பொட்டு மாதிரி இருக்குல்ல ரெட் கலர்ல. ஓகே கைஸ் கைஸ் அகைன் சிசர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது பி சேஃப் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. கிளியரா? குட் சூப்பர் கைஸ் குட். குட். So guys have you guys done it? முடிச்சிட்டீங்களா everyone? Good. Just show this. Okay yeah. Good. Super guys. Okay. So எல்லாகிட்டயும் இப்ப அந்த ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கு. சரி. இப்போ the next thing நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா see guys உங்க எல்லார்கிட்டயும் நீங்க இந்த மாதிரி ஒரு சிலிண்டர்ல நீங்க அதை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஒரு சிலிண்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? சோ இந்த சிலிண்டர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிளை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்டிக் பண்ண போறோம். சரி இது எப்படி சார் நான் ஈஸியா ஸ்டிக் பண்றது அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி கைஸ். ஒண்ணும் இல்ல இந்த சிலிண்டர்ஸோட இந்த இடம் இருக்குல்ல கைஸ் இந்த இடம் கிளியரா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் க்ளூ பண்ண போறோம். ஜஸ்ட் சோ இந்த க்ளூ இருக்குல்ல நான் என்ன பண்ண போறேன் இந்த இடம் இருக்கு தெரியுமா இந்த இடத்துல இந்த மாதிரி நான் இதா ஜஸ்ட் கொஞ்சமா இந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த சர்க்கிள் இருக்கு தெரியுமா அந்த சர்க்கிள்ல ஜஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ண போறேன் இதை ஸ்டிக் பண்ண போறேன். கிளியரா? பண்ணலாமா எவ்ரிவன்? do it guys. யா எந்த சைடா இருந்தாலும் ஓகே தான். எந்த சைடுல நீங்க ஸ்டிக் பண்ணாலுமே ஓகே தான். everyone done it? everyone? Good. Okay இப்போ நீங்க அதை எடுத்து காமிக்க வேண்டாம் ஏன்னா எடுத்தா பிஞ்சிரும் எனக்கே தெரியும். சோ அதனால நீங்க அதை எடுத்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை நம்ம என்ன பண்ணுங்க பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் லெட் இட் ட்ரை. ஓகேவா? கிளியரா? சோ கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க அதை காயறதுக்கு அலோ பண்ணுங்க. கிளியரா? சரி ஓகே கைஸ். சோ இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்ல. சோ இந்த டைம்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங். என்ன அப்படின்னா கைஸ் நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி? வாட் இஸ் திஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி? இட்ஸ் a workshop. So how many of you guys know what is workshop? What is my workshop? workshop na enna? Right. So guys இதுல வந்து நானும் நீங்களும் வேற வேறன்னு கேட்டா கிடையாது. இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் ஒர்க் பண்ணி சில விஷயங்களை நம்ம கத்துப்போம். கிளியரா? எய்தர் அது தியரிட்டிக்கலாவும் இருக்கலாம் இல்ல பிராக்டிக்கலாவும் இருக்கலாம். பட் நமக்கு தியரி செட் ஆகாது கரெக்டா? சோ அதனால we do practicals right? So practicals ஆன லேர்னிங் தான். So guys இந்த இடத்துல அகைன் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா you don't compress yourself. கிளியரா? என்ன பண்ணக்கூடாது உங்களை கம்ப்ரஸ் பண்ணக்கூடாது. சோ நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட இதை நீங்க ஜாலியா எந்துவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் நான் பண்ணிட்டேன் பாத்தி அப்படி சொல்லணுமா? நோ யூ ஹேவ் டு ஹெல்ப் ரைட்? நீங்க என்ன பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும். கிளியரா? ஓகே கைஸ் ஐ திங்க் இப்போ எல்லாருக்குமே இது ட்ரை ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் ட்ரை ஆகலையா? ஓகே சோ லெட் இட் ஓகே சரி ஓகே. சோ இது ட்ரை ஆகுற நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணிடலாமா குயிக்கா? சோ கைஸ் உங்களோட இப்போ இன்னொரு பார்ட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு தெரியுமா? கிளியரா? இன்னொரு பார்ட் ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பீஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா the same process the same cylinder. கிளியரா? the same process the same cylinder. Super guys good. Yeah good. Okay guys ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க guys actually good. Okay so இப்போ the next cylinders நம்ம பண்ணிட்டோம் கரெக்ட்டா? சோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரை ஆக வச்சிரலாம். சரி இப்போ the next thing என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல இன்னொரு the first circle இருக்கு தெரியுதா? the first circle. இப்போ அந்த first circle நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண போறோம் நீட்டா அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். clear guys good. so அதே மாதிரி the same thing அதையும் கட் பண்ணி எடுங்க பார்க்கலாம்.
சூப்பர் கைஸ், குட். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் நம்ம இப்போ தனியா நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். கரெக்டா? கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, அந்த சர்க்கிளை பார்த்தாலே யூ கேன் நோ அதுல எங்க கட் பண்ணணும்னு போட்டிருக்காங்களா? ரைட், ரைட், கெஸ் பண்ணீங்க. கரெக்டா? அதுல நம்ம ஒரு கோன் பண்ண போறோம். கிளியரா? சோ ஒரு ராக்கெட்ல see guys, இந்த ராக்கெட்ஸ்ல ஒரு கோன் இருக்கு, தெரியுதா? தெரியுதா கைஸ்? இந்த மாதிரி என்ன பண்ண போறோம்? we gonna do a cone. கிளியரா? சோ இந்த கோன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சர்க்கிள்லயே இந்த சர்க்கிள்லயே இந்த இடத்துல ஒரு கட்டிங் லைன் ஒண்ணு இங்க நீங்க பாக்கலாம். தெரியுதா? ஒரு கட்டிங் லைன் இருக்கு, தெரியுமா? கரெக்டா ஆஃப் சர்க்கிள் ஆக்கிட கூடாது. கிளியரா? ஆஃப் சர்க்கிள் ஆயிட்டா கோன் வராது, ஆஃப் சர்க்கிள் தான் வரும். கிளியரா? சொல்லலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வெறும் பாதி மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். கிளியரா? ஜஸ்ட் பாதி மட்டும் கட் பண்ணுங்க பாக்கலாம். அதே அந்த கட்டிங் லைன்ல அதுல இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, அதை பாதி மட்டும் கட் பண்ணி எடுங்க பாக்கலாம். குட், சூப்பர் கைஸ். ஓகே, ஆக்சுவலி நான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடியே பாதி கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு. கைஸ் ஒண்ணும் இல்ல, சி இந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் நம்ம கட் பண்ணிருப்போமா? கரெக்டா? இந்த சர்க்கிள்ல பாதி இடம் மட்டும் நம்ம என்ன பண்ணிருப்போம்? கட் பண்ணி எடுத்துருப்போம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஒரு லைன் நம்ம போட்டிருக்காங்க, தெரியுதா? இங்க ஒரு லைன் ஒண்ணு இருக்கு, தெரியுதா? சோ அந்த லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு see guys, நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஜஸ்ட் ஒரு கோன் மாதிரி என்ன பண்ண போறோம்? we gonna stick. தெரியுதா? இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கோன் மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? இதை நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போறோம். அது கரெக்டா கார்னர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லடா. இது சும்மா அப்ளை பண்ணிப்போம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கும்ல கைஸ். நீங்க ஸ்டிக் பண்ணும்போது அது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டிக்கா இருக்கான்றதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. கிளியரா? நீங்க அதை ஸ்டிக் பண்ணும்போது அது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான்றதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஹவ் டன் இட்? ஓகே, இப்பதான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, இங்க நிறைய ராக்கெட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே, ராக்கெட்டோட ஸ்டேஜ் ஒண்ணு நம்ம மூவ் பண்றோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்டர் as a body, அந்த நோஸ் பார்ட் மாதிரி நிறைய நம்ம இன்னும் பில்ட் பண்ண போறோம். ஓகே கைஸ், சோ அந்த கோனை பில்ட் பண்ணிட்டீங்களா எவ்ரிவன்? குட். ஓகே கைஸ், சரி. ஓகே, இப்போ அந்த கோனை பண்ணிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரைட், எக்ஸாக்ட்லி டா. அதே தி சேம் ப்ராசஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? கொஞ்சமா நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் வேணா கொஞ்சம் நல்லா தாராளமாவே போடுங்க. கிளியரா? ரொம்ப கொஞ்சம் நீங்க ரொம்ப கொஞ்சமா போடுறீங்க, அவ்வளவு போடக்கூடாது, நல்லா அதிகமா போடுங்க. கிளியரா? சோ கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இதை இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இதுல என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி இதை ஸ்டிக் பண்ண போறோம். கிளியரா? கைஸ், கடைசியா உங்ககிட்ட ஃபைனலா இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கும். இந்த மாதிரி கிளியரா? ரெண்டு விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்ககிட்ட. கிளியரா? சோ தி ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பண்ணது நார்மல் சர்க்குலர்ல வச்ச ஒரு ராக்கெட். ஆக்சுவலி தெரியுமா இது ஒரு ராக்கெட் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? இந்த ஷேப்ல ராக்கெட்? யா கைஸ், இது ஒரு ராக்கெட் தான். கிளியரா? சோ இது வெறும் சர்க்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட், அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட். குட், சூப்பர் கைஸ். ஓகே, எல்லாரோட பெஞ்ச்லயும் பார்த்தா ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி. சூப்பர் கைஸ், குட். ஓகே கைஸ், சரி. சோ இப்போ அதை நம்ம காய விட்டுறலாம் கைஸ். சரி, இப்போ கொஞ்சம் சயின்ஸ் லெசன். ஓகேவா? நிறைய பிராக்டிகல் பார்த்துட்டோம்ல, இப்போ கொஞ்சம் சயின்ஸ் லெசன். அதை பார்த்துட்டு தென் அகைன் we gonna do a practical. See guys, இதுல என்ன அப்படின்னா இந்த டிராக் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோமா? கரெக்டா? சரி, டிராக் ஃபோர்ஸ் என்ன கைஸ்? வாட் இஸ் தி டிராக் ஃபோர்ஸ்? ரைட், காத்து வந்து நம்ம மேல மோதுது. கரெக்டா? அதான் நம்ம டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிளியரா? ஓகே கைஸ், இப்போ பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். கிளியரா? இப்போ இந்த சர்க்கிள்ல காத்து வந்து ஃபாஸ்டா மோதுதுன்னு வச்சுக்கலாம். கிளியரா? the first scenario ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல காத்து வந்து ஃபாஸ்டா மோதுது. the second scenario என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஷேப் ஒன்று இருக்கு. கிளியரா? இப்போ இந்த ஷேப்ல எனக்கு என்ன ஆகும்? காத்து வந்து மோதுமா? கரெக்டா? சரி, இந்த ரெண்டு ஷேப்ல எந்த ஷேப் பயங்கரமா பின்னாடி போகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். the first shape, right? ஏன் first shape? குட். ஏன்னா இது பிளாட்டான சர்ஃபேஸா இருக்கு. கரெக்டா? சோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ராக்கெட் மேல போகும்போது காத்து இருக்குமா இருக்காதா? மேலலாம் ஐ மீன் இந்த பூமியில காத்து இருக்கும்ல.
கரெக்டா? சோ காத்து இப்படி மேல வந்து இப்படி மோதும் கரெக்டா? அப்போ அது ஒருவேளை இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பண்ண ராக்கெட் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ராக்கெட் போறதுக்கு என்ன ஆகும்? கஷ்டப்படும், ரைட்? ஒருவேளை நான் இந்த ஷேப்ல என்னோட ராக்கெட்டோட நோஸை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது என்ன ஆகும்? இந்த ஏர்லாம் இங்க வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுமா? கரெக்டா? சோ அதனால ராக்கெட் போறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சார். இதெல்லாம் ஓகே. இது உண்மையாவே இப்படி நடக்குமா சார்னா? shall we do one thing? So guys, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு பண்ண விஷயங்களை இப்ப நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். கிளியரா? எது ரொம்ப தூரம் முன்னாடி போகுது அண்ட் எது கிட்டேயே விழுந்துருது அப்படின்னு. கிளியரா? பண்ணலாமா? ஓகே guys, சரி. சோ இப்போ நீங்க ஒன் செகண்ட் இப்போ நீங்க யாரும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் I'll do. ஏன்னா இப்போ உங்களுக்கு காஞ்சிருக்காது. சோ அது காஞ்சதுக்கு அப்புறமா we'll do. கிளியரா? சோ the first thing, see guys, everyone listen. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண ராக்கெட் இருக்கு தெரியுமா? the flat surface rocket. இந்த ராக்கெட்ல என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பைப் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். கிளியரா? இதை அட்டாச் பண்ணிட்டேன். சரி, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இது எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு? shall we do? கிளியரா? சரி, ஓகே. ஒரு விஷயம், நாசால ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ரைட், கவுண்டிங். சோ shall we do? shall we start? எல்ல இருந்து கவுண்ட் பண்ணலாம்? 10. ரொம்ப இதுவா இருக்கடா. கவுண்ட் பண்ணுவீங்களா? ஓகே 10 ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 10 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிளியரா? சோ shall we start? ஓகே, சோ நான் இங்க இருந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் guys. shall we start? 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே गाइस, ஓகே. சோ இப்போ இந்த ராக்கெட் ஒரு இடத்துல போய் பிளேஸ் ஆனதை நீங்க பாத்துக்கலாம். கரெக்ட்டா? ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் ஒன்னு பண்ணிக்கலாமா? ஏதா அது எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்றதுக்கான சின்ன மார்க்கிங் ஒன்னு பண்ணிக்கலாமா? சோ அந்த மார்க்கிங்க்கு என்னோட பென்னை என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் பிளேஸ் பண்றேன். கிளியரா? ஓகே. சோ the first thing, ஒரு flat surface ராக்கெட்ல நான் அதை ப்ளோ பண்ணும்போது இதுவும் டிராவல் ஆச்சு பாத்தீங்களா? இது ஒரு ராக்கெட் மாதிரி போச்சு பாத்தீங்களா? ஓகே. சோ இப்போ the next thing, the main one. சரி, இப்போ இத ப்ளோ பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? shall we start? Okay guys, good. So 10 9 8 7 6 5 4 3 2 1. எவ்வளவு தூரம் போச்சு அது? ஆக்சுவலி அங்க போய் நின்னுருச்சு. கரெக்டா? ஆக்சுவலி அது என்னாச்சு அப்படின்னா சேரை தாண்டி போயிருக்கும் அது. சோ அகைன் இன்னொரு டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சோ the first thing நான் இங்க பண்ணும்போது ஓகே இது வந்து நம்ம மிஷின் ஃபெயிலியரா எடுத்துக்கலாம். ஏன்னா அங்க போய் இடிச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, சோ இது கவுண்ட் டவுன் வேணாம். இதுக்கு 3 மட்டும் போதும். கிளியரா? சோ shall we start? Yes sir. 3 2 1. அகைன் ஆங்கிரி பேர்ட் மாதிரி போகுது. கரெக்டா? ஓகே, சரி. இப்போ இது இங்க பட்டுருச்சு. இது படாம அது லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா இது இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும். see guys, உங்களால டிஃபரன்ஸை பார்க்க முடியுதா? கரெக்டா? இந்த டிஃபரன்ஸ் எதனால நடந்துச்சு? ரைட், the shape, ரைட்? அப்போ ஒரு ராக்கெட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்? the design, right? the shape is very important. கிளியரா? சோ இதனால தான் ராக்கெட்டோட ஃப்ரண்ட் அந்த நோஸ் எப்படி இருக்கு? நமக்கு ஒரு கோன் ஷேப்ல இருக்கு. கிளியரா? குட். ஓகே गाइस, சரி. ஓகே, இப்போ உங்களோட ராக்கெட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டோம். தென் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை ஒன் டைம் நம்ம என்ன பண்ணலாம்? இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிளியரா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்ல ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் நோட் பண்ணிருக்கேன். இதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ராக்கெட் லான்ச்சிங் பாத்துருக்கீங்களா? ராக்கெட்டை லான்ச் பண்றது எப்படி லான்ச் ஆகும்? ராக்கெட் ஸ்ட்ரைட்டா போவாது. ராக்கெட் இப்படி எல்லாம் போவாது. ராக்கெட் சரி, எப்படி சார் எல்லாம் போவோம்? கரெக்ட். தீபாவளி ராக்கெட் எல்லாம் அப்படி போவோம். கரெக்டா? ஆனா ரியல் ராக்கெட் அப்படி போகாது. சரி guys, ஆக்சுவலி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ராக்கெட் இப்படி பறக்குது, சைட்ல இருந்து இப்படி காத்து வருமா வராதா? வரும். அப்புறம் எப்படி ராக்கெட் இப்படி போகாம இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே போகும்? பிகாஸ் மாஸ். குட், நல்ல ஆன்சர்டா. அதுக்கு மாஸ் இருக்கு. கரெக்டா? ஆனா இந்த மாஸ் எல்லாம் தாண்டி இது மாஸ் ரிலேட்டடான விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு ராக்கெட் பயங்கரமான ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயம். யூ கைஸ் ஆர் நோ, ஒரு ராக்கெட்டை நீங்க எவ்வளவு காத்து கொடுத்தாலும் ராக்கெட் என்ன ஆகாது? டிஃப்ளெக்டே ஆகாம பயங்கர ஸ்மூத்தா எனக்கு போகும். சரி, அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். கிளியரா? சோ வாட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் கைஸ்? வாட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ்? வாட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ்? என்ன சென்டர் ஆஃப் மாஸ்னா? எனி ஐடியாஸ்? ஓகே, see, ஒண்ணும் இல்ல, இட்ஸ் வெரி ஈஸியான கான்செப்ட். சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டோட ஒட்டுமொத்த மாஸும் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்? அதை பேலன்ஸ் பண்ணலாம். கிளியரா? சோ அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். கிளியரா? சரி, ஓகே கைஸ்,
எனி வாலண்டியர்ஸ் வந்து இந்த ஸ்டிக்கோட சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிக்க முடியுமா? எனிஒன் கம் குயிக். ஓகே கைஸ், நீங்க எஸ்டேட் ஆக கூடாது. கிளியரா? போட்டி போட்டு வரணும். குட். ஓகே, பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்களா? ஐயோ சார், என்னோட மாம் சார், என்னோட டாட் இருக்காங்க சார், எப்படி சார் இதான் கைஸ். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ அவங்கலாம் நமக்கு இன்விசிபிள் ஆயிட்டாங்க. கிளியரா? பின்னாடி திரும்பி பாருங்க, உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களான்னு. சார் எங்க சார் காணோம்? கரெக்டா? ஓகே, அதே மைண்ட் செட்ல தான் இருக்கணும். கிளியரா? குட். ஓகே, யா, ஜஸ்ட் ரைட். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து பேலன்ஸ் பண்றாங்க. கிளியரா? அவங்க பேலன்ஸ் பண்ணனும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். சூப்பரா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பண்ணடா. குட் கைஸ். யா, குட். थैंक यू गाइस. ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, இப்படி வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணாங்க. கரெக்ட்டா? சரி, தேர் இஸ் another easiest way. பார்க்கலாமா அது எப்படி பண்றது அப்படின்னு? see guys, ஒண்ணும் இல்ல, நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ரெண்டு கையை பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது நீங்க அப்படியே கொண்டு வந்தாலே போதும். இது என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கிளியரா? பாத்தீங்களா? கிளியரா? சரி, அப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பண்ணுது? ஒரு ஆப்ஜெக்ட பேலன்ஸ் பண்ணுது. ரைட்? அப்போ இதே சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு ராக்கெட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஏன்னா ராக்கெட்டும் எனக்கு ஸ்டேபிளா எனக்கு இருக்கணும். கரெக்டா? சரி, இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் உங்களோட ராக்கெட்ஸ் இருக்கு தெரியுமா? உங்களோட ராக்கெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத சார் அதே மாதிரி இப்படி பண்ணலாமான்னு கேட்டா அவ்வளவு பெரிய ராக்கெட் நம்ம கிட்ட இல்ல, சின்ன ராக்கெட் தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதே இந்த ராக்கெட் இருக்கு தெரியுமா? இந்த ராக்கெட்ல ஜஸ்ட் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி we can just mark guys. அதுல உங்களுக்கு நாங்க பென்சில்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரைட்? பென்சில்ஸ். சோ அந்த ஷார்ப்னஸ் யூஸ் பண்ணி பென்சில்ஸ்ல ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த ராக்கெட்ஸ் இருக்கு தெரியுமா? இந்த ராக்கெட், the கோன் ராக்கெட், உங்களோட கோன் ராக்கெட்ல ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இது இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி you can check it. சோ இது இங்க பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு தெரியற மாதிரி. அது மார்க் டேட், அது மார்க் டேட். ஓகே, உங்க கண்ணுக்கு தெரியுதா மார்க் பண்ணது? இப்படி பார்க்க கூடாது, அது நல்லா தெளிவா தெரியும். அது கிளியரா? குட். ஓகே गाइस, ஓகே ஃபைன். ஓகே, இப்போ இந்த மார்க் பண்ணா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? சோ गाइस, ஆக்சுவலி நான் ஒரு பயங்கரமான ஒரு ராக்கெட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? சார் இது என்ன சார், இது ஒரு ராக்கெட்டா சார் கேட்டீங்கன்னா, யா गाइस, இது ஒரு ராக்கெட். சரி, அகைன் ஐ நீட் ஒன் வாலண்டியர். எனி வாலண்டியர்ஸ்? ஓகே, வந்தவங்க வர வேண்டாம், மத்தவங்க வரதானே? யா, கம் ஆன். ஓகே गाइस, என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு டாஸ்க். இது ஒரு ராக்கெட் நான் சொன்னேன். கரெக்ட்டா? இது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ராக்கெட் गाइस. கிளியரா? இது பயங்கரமான ஸ்டேபிளான ராக்கெட். சார் எப்படி சார் ஸ்டேபிலிட்டி சொல்றீங்கன்னா, இத உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இப்படி லேண்ட் பண்ண வைக்கவே முடியாது உங்களால. பார்க்கலாமா? கிளியரா? சோ இது நீங்க எப்படி வேணாலும் தூக்கி போடலாம். தூக்கி போட்டு எனக்கு கீழே வரும்போது இப்படி வர வைக்கணும். வர வைங்க பார்க்கலாம். ஓகே, ஃபாஸ்டா மேல 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 தூக்கி போடுங்க. என்ன ஆச்சு? அது இம்பேலன்ஸ். ஓகே, see guys, ஒரு ராக்கெட் எப்படி போகணும் ஆக்சுவலி? கரெக்டா? கீழே மேல போகும்போது இந்த மாதிரி தான் போகணும். கரெக்டா? சரி, ஓகே, அப்போ ஒரு ராக்கெட் கீழே எனக்கு வரும்போதும் எனக்கு இதே டைரக்ஷன்ல தானே எனக்கு வரணும். கரெக்டா? கிளியரா? see guys, ஒரு ராக்கெட்டோட ஸ்டெபிலிட்டி இல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, see guys, இத நீங்க எப்படி தூக்கி போடாது கடைசியா எப்படி வருது? இது ரைட் டுவார்ட்ஸ் இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்ன ஆகுது, இது வருது. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்படி உங்களால என்ன பண்ண முடியாது, போக வைக்கவே முடியாது. இது அகைன் என்ன பண்ணிட்டோம், இது பாருங்க, நான் இப்படியே விடுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடந்துச்சு? இது என்னாச்சு? டர்ன் ஆச்சு. இது எதனால நடந்துச்சு? ஓகே, மாஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டிக். ஓகே, அப்போ எண்ட் ஆஃப் தி ஸ்டிக் அப்படினா it doesn't in the stick. ஓகே ஓகே சரி, ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, உங்களோட திவாலி ராக்கெட்ல ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருக்காங்க, பாத்துக்கீங்களா? அந்த ஸ்டிக்கோட பர்பஸ் இட்ஸ் நாட் ஃபார் த பாட்டில் கைஸ். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ். குட். இதுக்கு இன்னொருத்தர் இருக்கான், அவன் யார் தெரியுமா? சென்டர் ஆஃப் பிரஷர். கிளியரா? சோ இந்த சென்டர் ஆஃப் பிரஷர் தான் ஒரு ராக்கெட் என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்டேபிளா ஆக்க வைக்குது. See guys, ஒரு ராக்கெட் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். கிளியரா? ஒரு ராக்கெட் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணாலும் என்ன ஆகுமா, இது அகைன் இது இப்படி கீழே விழாம என்ன ஆகும்,
இது அகைன் இதோட ஸ்டெபிலிட்டிக்கு திருப்பியுமே என்ன வந்துரும், இது வந்துரும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இது பாக்குறதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் பிரஷர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இல்லையா? சோ கைஸ், இந்த காத்து நமக்கு அடிக்கும்னு நம்ம பார்த்தோம் கரெக்டா? அந்த காத்து அடிச்சதுனால நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிராக் ஃபோர்ஸ். குட். இந்த டிராக் ஃபோர்ஸ்லாம் என்ன பண்ணும் கேட்டீங்க அப்படின்னா ஒரு பிரஷர் என்ன பண்ணும் நமக்கு ஒரு ராக்கெட் மேல கொடுக்கும். ஏடா இப்போ எப்படி ஒட்டுமொத்த மாசம் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதா, அதே மாதிரி ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரஷரும் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியரா? புரியுதா? சென்டர் ஆஃப் பிரஷர்னா என்னன்னு? ஒரு ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரஷரும் என்ன ஆகுமா ஒரே பாயிண்ட்ல எனக்கு ஆக்ட் ஆகும். கிளியரா? சரி, ஓகே. நீங்க எதுக்காக யோசிச்சிருக்கீங்களா ராக்கெட்டோட ஃபின்ஸ் எதுக்காக நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம்னு? நானும் சின்ன சின்னதமா நினைச்சிருக்கேன் அந்த ஃபின்ஸ்ல இருந்துதான் ஃபயர் வரும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா அந்த ஃபின்ஸ்ல இருந்து ஃபயர் வராது. கிளியரா? அந்த ஃபின்ஸ்ல இருந்து ஃபயர் வராது. அதுக்கு வேற ரீசன். அந்த ஃபின்னை நம்ம எதுக்காக நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் பிரஷரை நம்ம என்ன பண்றோம் பின்னாடி எடுத்துட்டு வர்றதுக்காக தான். ஏன்னா நம்ம ஏரியாஸை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? சென்டர் ஆஃப் பிரஷரும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பின்னாடி வந்துடும். கிளியரா? குட். ஓகே, சரி. சோ இப்போ நம்ம இந்த ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணிருப்போம் கரெக்டா? அந்த கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணிருப்போம். அந்த லான்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே அந்த ராக்கெட்ல we going to attach these fins. இந்த fins எங்கயா பாக்குறீங்களா? சரி, எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. டெம்ப்ளேட், ரைட்? உங்களோட டெம்ப்ளேட்ல இந்த fins நான் கொடுத்துருப்பேன் கரெக்டா? இப்போ உங்களுக்கு தெரியும் அது என்ன ஷேப் ஆக்சுவலி, அது ரெக்டாங்கிளா இல்ல ட்ரையாங்கிள். தெரியுதா? குட், சூப்பர் கைஸ். சோ இப்போ அதை ஃபாஸ்டா கட் பண்ணி எடுங்க பார்க்கலாம். குயிக்கா அந்த 4 ரெக்டாங்கிள், அது சாரி எனக்கு கன்ஃபியூஸ் அந்த 4 ட்ரையாங்கிள், ரைட்? அந்த ட்ரையாங்கிள ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ராக்கெட்ஸ் இருக்கு, ரைட்? உங்களோட ராக்கெட்டோட அந்த பாட்டம்ல ஃப்ரண்ட்லியா இருக்கும் ஃபின்ஸ் ராக்கெட்ல, நோ அதோட பாட்டம்ல இருக்கும், ரைட்? பாட்டம்ல என்ன பண்ண போறீங்க அத கரெக்டா 4 சைடு என்ன பண்ண போறீங்க ஜஸ்ட் இது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போறீங்க. கிளியரா? குட். எனி டவுட்ஸ் கைஸ்? எனி டவுட்ஸ்? யப். சூப்பர் கைஸ். ஓகே சார், இது எனக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கைஸ் உங்களுக்கு 4 ஃபின்ஸ் அட்டாச் பண்ணலனாலும் பரவாயில்லை, நீங்க ஜஸ்ட் 2 ஃபின்ஸ் கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். கிளியரா? என்ன 4 ஃபின்ஸ் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். கிளியரா? இல்ல சார் நான் 3 பண்றதுனாலுமே ஓகே தான் கைஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். கிளியரா? நீங்க 3 கூட நீங்க பண்ணலாம். இட் டசன்ட் மேட்டர். கிளியரா? குட், சூப்பர் கைஸ். ஓகே, சூப்பரா. ஆக்சுவலி கைஸ் யூ நோ ஒன் திங், உங்களெல்லாம் பார்க்கும்போதுல என்னோட காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம். ஆக்சுவலி மெனி ஆஃப் யூ நோ, ரைட்? மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், யூ நோ இன்ஜினியர்ஸ் ஆக்சுவலி இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் அவங்களோட பிளேஸ் இந்த மாதிரி கிளம்சியா இருக்கும். இப்போ உங்களோட இதை பாருங்க, பெஞ்சை பாருங்க, எப்படி இருக்கு? நீட்டா இருக்கா? நோ, கிளம்சியா இருக்கு, ரைட்? இன்ஜினியர்ஸ் இந்த கிளம்சினஸ லைக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்படிதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, ரைட்? ஒரு இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்டோட ஒர்க் ஸ்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. குட், ஃபாஸ்டா ஸ்டிக் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்ரிவன் ஓகே. சோ இன்னைக்கு இந்த பிளேஸ்ல இருந்து ஏகப்பட்ட ராக்கெட்ஸ் வெளியே போக போகுது. ஓகே, வீட்டுக்கு போகும்போது பார்த்து டிரைவ் பண்ணுங்க கைஸ் ராக்கெட்டா. சூப்பர் கைஸ். ஓகே, குட், பர்ஃபெக்ட். சோ கைஸ் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படினா ஜஸ்ட் ஷோ பண்ணுங்க பார்க்கலாம். குட், ஓகே, குட். ஏய் பாக்க பயங்கர ஹாப்பியா இருக்கறானே. குட், சூப்பர் கைஸ். யா நல்லா பில்ட் பண்ணிருக்கீங்க. குட், சூப்பர். குட். ஓகேடா. சோ ஐ திங்க் most of the members are complete. Perfect. Okay, so the first thing நம்ம அகைன் பார்த்திருக்கோம், ஒரு ராக்கெட்டோட ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படினா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கணும்? ஃப்ரண்ட், ரைட்? சென்டர் ஆஃப் பிரஷர் பேக். குட். ஓகே கைஸ், சரி இப்போ நம்ம ஃபின்ஸை நம்ம அட்டாச் பண்ணது மூலமா நம்ம எதை அதிகப்படுத்தணும்? நம்ம ஏரியா. கிளியரா? சோ நீங்க ஏரியாவை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் பொசிஷனோட பாயிண்ட் என்ன ஆகும்? பின்னாடி வந்துடும். கிளியரா? புரியுதா? குட். ஓகே கைஸ், சரி ஓகே. சோ இப்போ இந்த ராக்கெட் ஸ்டேபிளா இருக்குமா இருக்காதா?
இருக்குன்னு சொன்னா எப்படி நான் நம்புறது? Shall we launch? லான்ச் பண்ணி பார்க்கலாமா? Shall we launch? Okay. லான்ச் பண்றதுக்கு முன்னாடி do one thing. உங்களோட ராக்கெட்டுக்கு நீங்களே ஒரு பேர் ஒண்ணு வைங்க பார்க்கலாம். சோ அதுல ஜஸ்ட் எழுதுங்க பார்க்கலாம் உங்களோட ராக்கெட்டோட உங்களோட ராக்கெட்டுக்கான ஓன் நேம். ஓகே, எனக்கு நான் ஒரு ராக்கெட் பண்ணியிருந்தேன். நான் என்ன தெரியுமா பேர் வச்சிருப்பேன்? என்ன பேர் வச்சிருப்பேன் தெரியுமா? ஆரியபட்டா. என்னது ஆரியபட்டானா? ஆக்சுவலி அதுல ஒரு சேட்டலைட் நேம் இருக்கு தெரியுமா? கரெக்டா? எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது ஆரியபட்டா அந்த சேட்டலைட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது எனக்கு பயங்கரமான எம்தோ கிரியேட் பண்ணுச்சு. சோ அதனால நான் ஒரு ராக்கெட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஆரியபட்டா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். சோ அந்த மாதிரி யூ கேன் யூஸ் யுவர் ஓன் நேம். சார் சயின்டிஸ்ட் நேம் தான் வைக்கணும்னா அப்பெல்லாம் அவசியம் கிடையாது கைஸ். நீங்க தோசை கூட வைக்கலாம். Yeah, it doesn't matter. உங்களோட ராக்கெட்ஸ் ரைட், நீங்க தான் இன்வென்ட் பண்ணீங்க. சோ அதனால just give it your own name. உங்க ராக்கெட்டுக்கு அதை எழுதுங்க பார்க்கலாம் உங்க ராக்கெட்டோட நேம். குட், என்ன நேம் வேணாலும் எழுதலாம். சார் எனக்கு நேமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகல சார் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட நேமே எழுதிக்கலாம் அதுல. கிளியரா? ஓகே, ஐ அம் சோ எக்ஸைட்டட். யாரோட ராக்கெட்டுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஒரு ராக்கெட் சார் எழுத மாட்டேங்குதாடா? ஓ ட்ரை ஆகலையா? ஓகே ஓகே, வெயிட். யா ஓகே கைஸ். சோ யாரோட ராக்கெட்டுக்கு நான் பார்க்கலாமா உங்க ராக்கெட்டோட நேம்? ஐ அம் சோ எக்ஸைட்டட். யாருக்கு என்ன ராக்கெட் பேர் வச்சிருக்கீங்கன்னு. ஓ இன்னும் யோசிக்கலையா? ஓகே, குட், சூப்பரா. ஓகே சார், என்னோட ராக்கெட் நேம் பயங்கரமா இருக்கு சார். யாரா சொல்றீங்களா? எனிஒன்? ஓகே, என்ன நேம்? குட். என்ன நேம்? அப்போலோ 18. இந்த ராக்கெட்டோட பேர் வந்து அப்போலோ 18. ஓகே, இந்த ராக்கெட்டை அப்ப நீங்க எங்கேயாவது அப்போலோ 18 பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட எடுத்து வந்து கொடுக்கணும்? சர்வேஷ். இஸ் நேம் இஸ் சர்வேஷ். ஓகே, சோ இந்த அப்போலோ 18 ராக்கெட்டை பாத்தீங்கன்னா யார்கிட்ட எடுத்து வந்து கொடுக்கணும்? சர்வேஷ் கிட்ட. குட். ஓகே, அப்போலோ 18 சூப்பரா. குட். எனி ராக்கெட் நேம்? ஓகே, சான் லான்ச். ஏய் சூப்பரா. சான் லான்ச் 2. குட். சாரி, ஓ சான் லான்ச் 11. ஓ ஓகேடா. சான் லான்ச் 11. ஓகேடா, சின்சான் மாதிரி இருக்கு உங்களோட நேம். குட், இன்ட்ரெஸ்டிங். வாட்ஸ் யுவர்? அக்னி 6. ஓகே, பயங்கர பாப்புலர் நேம் அக்னி 6. ஓகே, யூ கைஸ் நோ இந்த அக்னி வந்து நம்மளோட இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு நேம் தெரியுமா? நம்மளோட பவர்ஃபுல்லான மிசைலோட பேர் வந்து ஆக்சுவலி அக்னி. யூ நோ கைஸ், நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான மிசைலோட ஒரு பேர் வந்து அக்னி. குட், சூப்பரா. ஓகே, சோ shall we launch பண்ணி பார்க்கலாமா? shall we launch? Good. So guys, என்ன பண்ணோம் அப்படின்னா just take your pipe. என்ன பண்ணோம்? just set your rocket. Just set your rocket. assemble பண்ணுங்க பார்க்கலாம் உங்க ராக்கெட்ஸ். ஓகே, லைட்டா போனாலே போதும்டா. ஓகே, அதனால தான் டைட்டா போவாம ஸ்டிக் பண்ண வேண்டாம் சார். ஓகே, குட். ஓகே, உங்களோட ராக்கெட்டை லோட் பண்ணிட்டீங்களா? எவ்ரிவன் லோட் பண்ணிட்டீங்களா? சாரிடா. ஓகே, லோட் பண்ணிட்டீங்களா உங்க ராக்கெட்டை? shall we launch? ஒரே வீடியோ போட்டீங்கன்னு இருங்க. shall we launch? ஓகே, இப்போ உங்களோட டார்கெட் யார் தெரியுமா? எதுக்கு போலாம் நம்ம இந்த ராக்கெட்ல? எங்க டிராவல் பண்ணலாம்? யாருமே போகாத இடத்துக்கு சொல்லுங்கடா. மார்ஸ்ல நம்ம போக போறோம். எலன் மஸ்க் விட்டுலாம் அது. நெப்டியூன். ஓகே, நெப்டியூன். ஓகே, உங்களோட தாட்ஸ்லாம் பயங்கர பேசாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ராக்கெட் நெப்டியூனுக்கு லான்ச் பண்ண போறோம். சார் எங்க சார் நெப்டியூன் அப்படின்னா இப்போதைக்கு நான் தான் நெப்டியூன். கிளியரா? சோ உங்களோட ராக்கெட்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? இந்த டைரக்ஷன்ல. சோ shall we start? சோ எல்லாரும் உங்களோட ராக்கெட்ஸை லோட் பண்ணீங்களா? everyone yep, load everyone guys, load பண்ணுங்க பார்க்கலாம். everyone okay, so it's ready. உங்க ராக்கெட் ரெடியா இருக்கா? டிராவல் பண்ணது ரெடியா இருக்கா நெப்டியூனுக்கு? good. so ராக்கெட்ஸ் போகும்போது என்ன கவுண்ட் டவுன்? 10 9 8 7 6 5 4 3 2 1 yeah good. yeah guys, clap. Good, super guys, good. Okay, I think இந்த ராக்கெட் யாருன்னு தெரியல, இது மட்டும் நான் பயங்கரமா ஹிட் பண்ணுச்சு ஆக்சுவலி. அப்போலோ 18 சர்வேஷோட ராக்கெட். Good. Okay guys, and this one Hari 146. Right, 1
Okay, Ari 1468, super, super. Good. Okay, guys, and this one is Ashwin 1. Yaroda rocket is it? Good. Okay, guys, Hari 14. Good. Apollo 18. Team, just help பண்ணீங்கன்னா டக்குன்னு கொடுத்துடலாம். Okay, SRK 20. Good. Sorry. Okay, இந்த ராக்கெட்டோட நேம் ஆக்சுவலி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. மூன். யாரோட ராக்கெட் இது? மூன். Good. சூப்பர்டா. Good. Okay, guys. Okay. So, guys, நீங்க எல்லாமே உங்களோட ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது என்ன guys நோட்டீஸ் பண்ணீங்க? What do you notice உங்களோட ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது? என்ன நோட்டீஸ் பண்ணீங்க? What do you notice? Yeah, right. உங்களோட ராக்கெட்ஸ் இப்போ ஸ்டேபிளா போகிறத நீங்க பார்க்கலாம். சோ இப்போ நான் ஒன் டைம் உங்க எல்லாருக்காகவும் யாராவது ஒருத்தரோட ராக்கெட்டை லான்ச் பண்ணி காமிக்கவா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ராக்கெட் எப்படி போகும்? What do you notice? Yeah, right. உங்களோட ராக்கெட்ஸ் இப்போ ஸ்டேபிளா போகிறத நீங்க பார்க்கலாம். சோ இப்போ நான் ஒன் டைம் உங்க எல்லாருக்காகவும் யாராவது ஒருத்தரோட ராக்கெட்டை லான்ச் பண்ணி காமிக்கவா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ராக்கெட் எப்படி போகுது, அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாமா? Good. Anyone rocket? Good. Thank you. Okay, what's your rocket name? இந்த ராக்கெட் நேம் என்ன தெரியுமா? Lion of NASA. பயமா இருக்குல்ல? Okay, guys, சரி. இதை நான் லான்ச் பண்றேன் guys. செக் பண்ணி பார்க்கலாமா? See guys. Okay, Lion of NASA எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாமா? See. 5 4 3 2 1. ஏய், நான் பண்ண ராக்கெட்